அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய தினம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து நிறைய அப்டேட்ஸ். ஓகே, என்ன மாதிரி அப்டேட்ஸ் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்டு குரூப் 2A வந்து ஜூன் 28 நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2030க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள். அட் த சேம் டைம் செப்டம்பர் 28 அவங்களுக்கு வந்து எக்ஸாம். ஓகே, ஜூன் 28 நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆகுது. அகைன் வந்து செப்டம்பர் 28 எக்ஸாம். கரெக்டாக 3 months 90 days கொடுக்குறாங்க. இது ஒரு அப்டேட்டு. அட் த சேம் டைம் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு, குரூப் 2 நான் இன்டர்வியூ, இந்த ரெண்டையும் தனியாக பிரிக்கிறாங்க. ப்ரிம்ஸ் சேம். ஓகே, மெயின்ஸை பொறுத்தவரை என்ட்ரி போஸ்ட்டுக்கு வந்து தெர் இஸ் நோ சேஞ்ச். பழைய என்ன மெத்தட் இருக்கோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் குரூப் 2A பொறுத்தவரை வந்து மெயின்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் 100 மார்க் இருக்கும். அதில் 40% எடுத்தால் எலிஜிபிலிட்டி. ஓகே, ஆனால் பட் வந்து மெயின்ஸ் பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவில் கிடையாது. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ஜெக்டிவில் கொண்டு வராங்க. அப்ஜெக்டிவில் கொண்டு வந்துட்டு அதில் என்ன ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா 75 கொஸ்டின் ஜிஎஸ்ஸு, 25 கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மேக்ஸுக்கு பதிலாக ரீசனிங்கே கொண்டு வராங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நீயோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஒரு அப்டேட்டு. அதே மாதிரி வந்து முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிறது இப்போ கவுன்சிலிங் போகிறாங்கல்ல, குரூப் 2 என்ட்ரி போஸ்ட்டு, குரூப் 2A. குரூப் 2Aவில் வந்து முனிசிபல் கமிஷனர் அப்படி இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திர ஒரு பதவியை நகராட்சி ஆணையர் என்ற ஒரு குரூப் 2 மெயின்ஸில் கூடிய ஒரு பதவியை என்ன பண்ணுறாங்க, என்ட்ரி போஸ்ட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அப்டேட்டு. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்டு டவுன் பிளானிங் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு டெக்னிக்கல் வந்து ஒரு போஸ்டிங்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது பிஇ முடித்த எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு பதவியை வந்து புதுசாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சி இன்றைய தினத்தில் டிஎன்பிஎஸ்சியுடைய ஆனுவல் பிளானரை ரிவைஸ் பண்ணி வந்து ஒரு பிடிஎஃப் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீடியோ பதிவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பாருங்க, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ப்ரோக்ராம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2024 ரிவைஸ்ட். ஏற்கனவே கடந்த நவம்பர் டிசம்பர் வந்து ஒரு ஆனுவல் பிளானர் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துருப்பீங்க. பட் அந்த ஆனுவல் பிளானரை என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வேக்கன்சி, கால்ஃபர், டெக்னிக்கல் கால்ஃபர் இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த ஒரு பிளானரை ரிவைஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ரிவைஸ்ட் பிளானர் எதுக்கு அப்படின்னா, ஸோ போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக படிக்கணும். அட் த சேம் டைம் வந்து அடுத்தடுத்து என்னென்ன தேர்வுகள் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி, எப்போ அறிவிப்பு வெளியிடுறாங்க, எப்போ தேர்வுகள் நடைபெற இருக்குது, இதை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும், இப்போவுமே படிக்க ஆரம்பிக்கணும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் என்ன பண்ணுறாங்க, டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த பிளானரை வந்து ரிவைஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ போட்டித் தேர்வுகள் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிச்சுட்டு இருப்பீங்க. ஜூன் 9 அப்படிங்கிறது குரூப் 4 எக்ஸாமு. அட் த சேம் டைம் ஜூலை 13 அப்படிங்கிறது குரூப் 1, 12 அப்படிங்கிறது குரூப் 1லேயே 1B 1C சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து செப்டம்பர் 28 குரூப் 2. அப்போ ஜூன் மாதம் எக்ஸாம் இருக்குது, ஜூலை இருக்குது, ஆகஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இல்லை. அப்போ டெக்னிக்கல் இருக்குது. பட் செப்டம்பர் அகைன் குரூப் 2. அப்போ வந்து குரூப் 4 வந்து ஜூனு, குரூப் 1 ஜூலை, குரூப் 2 என்ட்ரி போஸ்ட் ஆர் நான் இன்டர்வியூ எப்போ உங்களுக்கு வந்து செப்டம்பரில் ப்ரிலிம்ஸ். அப்போ பாருங்கள், ஒன்ஸ் ஒரு டைம் அஸ் பர் டிஎன்பிஎஸ்சி சிலபஸை முழுமையாக படிச்சிங்கன்னா இன்றைக்கி இல்லை என்றைக்குனாலும் உங்களுக்கு என்னது வெற்றி மேல் வெற்றி தான், அது மாற்றுக்கிறது கிடையாது. நிகழ்காலத்தை எவனும் ஒருவன் சரியாக பயன்படுத்திருக்கானோ எதிர்காலம் அவனை வரவேற்கும்பாங்க. உண்மை தான். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறையா தேர்வுகளை டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு அடுத்தடுத்து நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ வேலைக்கு நீங்கள் தயாராக அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், நல்லா ஆர்டர் பண்ணுங்கள், பிளான் பண்ணி படிங்க, ஸ்மார்ட்டாக படிங்க, நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். நம்ம இன்ஸ்டியூட்டில் அவ்வளோ டெஸ்ட்டு நம்ம வந்து நடத்துகிறோம். அட் த சேம் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அவ்வளோ ஆன்லைன் சர்வீஸ் வந்து மக்களுக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. ஓகே, ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆனுவல் பிளானர் ப்ரோக்ராம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2024 ரிவைஸ்ட். ஓகே, ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்துட்டோம். 6244 வேக்கன்சி. இது எப்போ எக்ஸாம், ஜூன் 9 எக்ஸாம். இது ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும். ரெண்டாவது குரூப் 1 பொறுத்தவரை
ஈவன் வந்து டெப்டி கலெக்டர், டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸ், ஏடிஐ பஞ்சாயத்து, அகைன் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி போஸ்டிங் ஃபுல்லாகவே இந்த குரூப்பில் இருக்கும். இது 90 வேகன்சி இருக்குது. இது அப்ளை லாஸ்ட் டேட்டு இந்த மாதம் மார்ச் 28. ஓகே, இன்றைக்கி 24, இன்னும் ஒரு 4 நாள் டயர். ஓகே, இந்த 4 நாள் டயருக்கு மார்ச் 28ங்கிறது அப்ளை லாஸ்ட் டேட்டு. ஸோ மாணவர்கள் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்து உங்களோட வயசு 21 வயசு முடிஞ்சிருக்கு அப்படின்னா தயவு செய்து எல்லாருமே இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி. ஏன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பொறுத்தவரை ப்ரிலிம்ஸ் வந்து 145, 146, 147 அவ்வளோதான் இருக்கும் ப்ரிலிமினரி. ஓகே, நீங்கள் எழுதுனா பாஸ், சிம்பிள். ஓகே, ஸோ மாணவர்கள் அத்துணை மாணவர்களும் இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து அப்ளை பண்ணிடுங்க. மார்ச் 28 உங்களுக்கு லாஸ்ட் டேட். அதுக்கடுத்து பாருங்கள், குரூப் 1ல் பி அண்ட் 1C, குரூப் 1ல் பி அண்டு சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அகைன் வந்து நேற்று தான் பண்ணியிருந்தாங்க. இந்த குரூப் 1B பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஹிந்து ரிலிஜியன்ஸ். ஓகே, 1C என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், டிஇஓமாங்க, மாவட்ட கல்வி அலுவலர். அது ஒரு உங்களுக்கு வந்து ஹிந்து ரிலிஜியன்ஸ் வந்து 21 வேக்கன்சியும், மாவட்ட கல்வி அலுவலரில் 8 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அது அப்ளை லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு வந்து நேற்று கால்ஃபரு. ஸோ அடுத்த மாதம் மே, ஓகே, மே 22 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்ளை. அதையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3மே ஆல்ரெடி பண்ணின நோட்டிஃபிகேஷன். குரூப் 4, குரூப் 1, குரூப் 1ல் பி அண்டு சி, இந்த 3மே ஆல்ரெடி பண்ணது. ஓகே, இப்போ புதுசாக கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ டிகிரி முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க, ஓகே, அவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். என்ன டிகிரி அப்படின்னா பி முடித்தவங்க, ஆல் டிபார்ட்மெண்ட். நீங்கள் பியில் என்ன வேணால் படிச்சுக்கலாம். பட் நீங்கள் இதுக்கு எலிஜிபிலிட்டி. இதில் வந்து 105 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து இன்டர்வியூ போஸ்ட். இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு. இது என்ன போஸ்டிங் அப்படின்னா ஏடிமாங்க, ஏடி அண்ட் டவுன் பிளானிங்மாங்க. ஏடி அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஓகே, உதவி இயக்குனர் இன் வந்து டவுன் பிளானிங். ஓகே, நகர திட்டமிடுதல், டவுன் பிளானிங்கில் வந்து ஏடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது ஒரு 105 வேக்கன்சி இருக்குது. இது வந்து இன்டர்வியூ போஸ்ட். ஓகே, இது எப்போ கால் ஃபர் அப்படின்னா மே 15 உங்களுக்கு கால் ஃபர். எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டு 11 வந்து எக்ஸாம். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், 5th கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்டு 2A. இது இப்போ வேக்கன்சி பாருங்கள், 2030 வேக்கன்சி. எப்போ கால் ஃபர்? ஜூன் 28. எப்போ எக்ஸாமு? செப்டம்பர் 28. ஓகே, அப்போ ஜூனில் கால் ஃபர், செப்டம்பரில் எக்ஸாமு. கரெக்டாக பாருங்கள், 3 months இருக்குது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 3 months, 90 days. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? குரூப் 4 எக்ஸாம் எழுதி முடித்த உடனே குரூப் 1 படிங்க. குரூப் 1 ஜூலை 13 எழுதி முடித்த உடனே அகைன் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், 6வது பாருங்கள், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஓகே, சீரியல் நம்பர் 4 பொறுத்தவரை இன்டர்வியூ போஸ்ட்டு, சீரியல் நம்பர் 6 பொறுத்தவரை நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா, இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஏஐ எக்ஸாமுக்கு வந்து இன்டர்வியூ உண்டு. இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹைவே டிபார்ட்மெண்ட்டு, ஒரு பிடபிள்யூடி, ஒரு டபிள்யூஆர்டி, வாட்டர் அண்டு ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி போஸ்டிங் ஃபுல்லாகவே இன்டர்வியூ உண்டு. இப்போ அந்த இன்டர்வியூவை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த போஸ்டிங் என்ன பண்ணிட்டாங்க, நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதில் எத்தனை வேக்கன்சி இருக்குது? 605 வேக்கன்சி இருக்குது. அது எப்போ சார் கால் ஃபர் அப்படின்னா ஜூலை 26. எப்போ சார் எக்ஸாம் அப்படின்னா அக்டோபர் 14. ஓகே, அந்த எக்ஸாமே எத்தனை நாள் நடக்கும்? 10 நாள் நடக்கும். ஏன் 10 நாள் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டெக்னிக்கல் பேப்பர் வந்து ஒவ்வொரு நாளாக இருக்கும். அதனால் 10 days போட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இது டிப்ளமோ, ஐடிஐ லெவல். ஓகே, ஸோ 10th முடித்து டிப்ளமோ முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க. அந்த ஐடிஐ வந்து அவங்களோட ட்ரேட் வந்து டிராப்ஸ்மேன், அகைன் வந்து எலக்ட்ரிஷியன், ஒயர்மேன், அகைன் வந்து பிட்டர், இந்த மாதிரி ஆல் ட்ரேட் ஐடி அண்ட் டிப்ளமோவில் என்ன ட்ரேட் படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஜேடிஓம்பாங்க, ஜூனியர் டிராப்டிங் ஆஃபீஸர்பாங்க, ஜேடிஓ எக்ஸாம். இது ஜேடிஓ எக்ஸாம். இது வந்து ஏஇ எக்ஸாமு. இது வந்து ஏடி அண்டு டவுன் பிளானிங். ஓகே, ஏடி அண்டு டவுன் பிளானிங். இது 730 வேக்கன்சி இருக்குது. இது ஆகஸ்ட்டில் கால் ஃபர், நவம்பரில் எக்ஸாம். இந்த எக்ஸாம் இது 5 நாள் நடக்கும். ஓகே, லாஸ்ட்டில் பாருங்கள், ஏபிபிம்பாங்க, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கிரேட் 2 இன் ப்ராசிக்யூஷன்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். இது 50 வேக்கன்சி இருக்குது.
செப்டம்பர் 13 கால் ஃபார், டிசம்பர் 14 உங்களுக்கு எக்ஸாம். ஓகே ரிசன். அப்போ இந்த ஒரு ஆனுவல் ரிவைஸ்டு பிளானரில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ குரூப் 2 எக்ஸாம் வந்து ஜூனில் கால் ஃபார், செப்டம்பரில் எக்ஸாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நம்பர் 1. நம்பர் 2, டெக்னிக்கல் சர்வீஸில் புதுசாக ஒரு போஸ்டிங் உருவாக்குறாங்க, ஏடி இன் டவுன் பிளானிங். ஓகே, பிஇ முடித்த எல்லாருமே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு இன்டர்வியூ போஸ்ட்டு. அட் த சேம் டைம் பழைய ஏ எக்ஸாம் இருந்துச்சு, அந்த ஏ எக்ஸாம் பண்ணிட்டாங்க நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் வந்து ஏயில் வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்டு, பிடபிள்யூடி, வாட்டர் போர்டு இதெல்லாம் என்னது நான் இன்டர்வியூவாக கொண்டு வந்துட்டாங்க. அட் த சேம் டைம் இது இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒரு 105 வேகன்சியும், நான் இன்டர்வியூவில் 605 வேகன்சியும், அகைன் வந்து டிப்ளமா அண்டு ஐடிஐ ஜேடியூமாங்க, ஜூனியர் டாப்டிங் ஆஃபீஸர், அதில் 730 வேகன்சி சொல்லி டெக்னிக்கல் தொடர்பான நிறைய வேகன்சி உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், திஸ் பிளானர் இஸ் டென்டேட்டிவ் அண்ட் இட் இஸ் பப்ளிஷ் டு எனேபிள் த கேண்டிடேட்ஸ் டு ப்ரிப்பேர் தெம்செல்வ்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ தேர்வுக்காண்டி அவங்க தயார்படுத்துறதுக்காண்டி இந்த தேர்வு அட்டவணையானது தற்காலிகமாக வெளியிடப்பட்டுள்ளது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து, there may be addition or deletion to examination mentioned in the planner. ஓகே, இந்த பிளானரில் ஏதாச்சும் புதுசாக கொண்டு வரலாம், இல்லை ஏதாச்சும் நீக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. The vacancies indicated are liable for modification before or after the examination. ஸோ வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு முன்னையோ பின்னையோ என்ன பண்ணுவோம், மாடிஃபிகேஷன் மாறுதலுக்கு உட்பட்டது. ஓகே, த சிலபஸ் இஸ் அவைலபிள் ஆன் த கமிஷன் வெப்சைட் www.tnbc.gov.in. அந்த வெப்சைட்டில் சிலபஸ் இருக்கும், விச் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன்ஸ் டில் த டேட் ஆஃப் publications of the notification. Okay, listen, visit the commission website for updates regarding notification. இது வந்து ஃபஸ்ட் பேஜ். செகண்ட் பேஜ் பாருங்கள், அழகாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்னென்ன எப்படி வந்து எக்ஸாம் நடத்துகிறோம், எது டிஸ்கிரிப்டிவ், எது அப்ஜெக்டிவ், எது டிகிரி ஸ்டாண்டர்டு, எது 10th ஸ்டாண்டர்டு, எதுக்கு வந்து எது டிஸ்கிரிப்டிவ், எது அப்ஜெக்டிவ், இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். 200 கொஸ்டின். 200 கொஸ்டினில் ஜிஎஸ் அப்படிங்கிறது 170 கொஸ்டின், மேக்ஸ் அப்படிங்கிறது 25 கொஸ்டின், மொத்தம் 200 கொஸ்டின், 300 மார்க். இது வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ். ஓகே, அடுத்து வந்து குரூப் 1 மெயின்ஸ் உங்களுக்கு தெரியும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. ஓகே, அது டிஸ்கிரிப்டிவ் 100 மார்க் இருக்கும், 40% எலிஜிபிலிட்டி. அடுத்து ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3. பேப்பர் 1 பொறுத்தளவில் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், அகேன் சோசியல் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கும். பேப்பர் 2 பொறுத்தளவில் வந்து பாலிட்டி. ஓகே, பாலிட்டி, யூனிட் 8, அகைன் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் அந்த மாதிரி இருக்கும் பேப்பர் 2. பேப்பர் 3 பொறுத்தவரை வந்து ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அண்ட் என்வைரன்மெண்ட் அந்த மாதிரி டாபிக் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து என்னது, ஒரு பேப்பர் வந்து 250 மார்க்ஸு, மொத்தம் 750 மார்க்ஸு. இது வந்து குரூப் 1 மெயின்ஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், குரூப் 1 கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1B அண்டு 1C. இது குரூப் 1 மாதிரி தான். 175 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட்லையும், 25 கொஸ்டின் மேத்ஸ் அப்படிங்கிறது 10th ஸ்டாண்டர்ட்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது அஸ்பேர் என்ன பண்ணால் குரூப் 1 ப்ரிலிம்ஸ். குரூப் 1 என்ன ப்ரிலிம்ஸோ சேம் ப்ரிலிம்ஸ் ஆனது. குரூப் 1B அப்படிங்கிறது ஹிந்து ரிலிஜியன்ஸும், 1C அப்படிங்கிறது DO டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஓகே, அது கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், கம்பைன் சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் 1B. ஓகே, இது 1B அண்ட் 1C. 1B அப்படிங்கிறது ஹிந்து ரிலிஜியன்ஸ் அண்டு லா, இந்த 2 பேப்பர் இருக்கும். 1C அப்படின்னா எஜுகேஷன் பேப்பர் இருக்கும். ஏன்னா அவங்க பிஎட் முடித்தவங்க, டீச்சர் ஆகக்கூடியவங்க, அதனால் எஜுகேஷன் சைக்காலஜி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது மெயின்ஸுக்கான பேப்பர். மெயின்ஸை பொறுத்தவரை 1 எலிஜிபிலிட்டி, ஒரு ஜிஎஸ் பேப்பர், ஒரு ஹிந்து ரிலிஜன் சப்ஜெக்ட் பேப்பர், 1 லா பேப்பர். அது மாதிரி 1C குரூப் 1C பொறுத்தவரை தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ்சில் 2 பேப்பரும், எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு பேப்பர் இருக்கும். ஓகே, ரிசன். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரை சேம்ஸ் குரூப் 2 என்ட்ரி போஸ்ட்டுக்கும் குரூப் 2Aக்கும் ப்ரிலிமினரி சேம். ஓகே, ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்கும், 100 கொஸ்டின் தமிழ் இருக்கும், அல்லது 100 கொஸ்டின் இங்கிலீஷ் இருக்கும். பார்ட் பிஏ பொறுத்தவரை 25 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கும், 70 கொஸ்டின் ஜிஎஸ் இருக்கும். சேம் பேட்டர்ன் தான் ப்ரிலிம்ஸ். இந்த இருக்கா ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி, லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகே, இது வந்து ப்ரிலிம்ஸ். பட் மெயின்ஸ் பொறுத்தவரை
குரூப் 2 மெயின்ஸ் பொறுத்தவரை தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ், ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபையிங் பேப்பர். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சயின்ஸ் அண்ட் டெக்கு, அகைன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இன் ஸ்டேட் லெவல் அண்டு நேஷனல் லெவல். அந்த 5 டாபிக் வந்து ஒரு 300 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மோர் தென் வந்து ஒரு 56-54 பேஜஸ் நீங்கள் வந்து எழுதுமா இருக்கும். அது டிஸ்கிரிப்டிவ், அது ஸ்கோரிங். அதான் உங்களுக்கு என்னது இன்டர்வியூ கட்டாவில் வந்து எடுப்பாங்க. சரியா? ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், இதுதான் நியூ அப்டேட். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2A. இது நியூ அப்டேட். இன்றைய தினத்தில் போட்டித் தேர்வு மாணவர்களால் பெரும்பாலும் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து இந்த குரூப் 2Aல மெயின்ஸ். குரூப் 2Aல என்ன மெயின்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ், ஒன்லி ஃபார் குவாலிஃபையிங் நேச்சர். ஓகே. அடுத்து பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுனா அப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ மெயின்ஸ் இருக்கக்கூடிய பேப்பரை என்ன பண்ணுறாங்க, டிஸ்கிரிப்டிவ் பதிலாக அப்ஜெக்டிவாக கொண்டு வராங்க. ஓகே. அதுக்கடுத்து இங்கே மேக்ஸ் 25 கொஸ்டின் உண்டு. அந்த 25 கொஸ்டின்ஸ் பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஓகே. ஸோ ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இது என்ன பண்ணால் இந்த கோடிங், டீ கோடிங், ரேங்கிங், அகைன் வந்து கிளாசிஃபிகேஷன், அனலாஜி, பெட் ரிலேஷன், நம்பர் சீரியஸ், லெட்டர் சீரியஸ், அகைன் வந்து ஆட் அண்ட் அவுட்டு, டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ், ரேங்கிங், பசில்ஸு, சர்க்கிள், டேட்டா இன்டர்பிரேஷன், அகைன் வந்து பகடை, டைஸு, ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரி ஆல் ரீசனிங் டாபிக்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வருவாங்க. சரியா? அது மாதிரி 100 கொஸ்டின் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், அதுவும் அப்ஜெக்ட் தான். ஓகே. ஸோ இப்போ ஏற்கனவே நீங்கள் எழுதுன பிரிம்ஸ் தான், அந்த பிரிம்ஸை திருப்பி எழுத போகிறீங்க, செகண்ட் பிரிம்ஸு. பட் என்ன விஷயம் அப்படின்னா, ஜிஎஸ் பேப்பர் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, என்னது அப்ஜெக்டிவ். மேக்ஸ் கிடையாது, ரீசனிங். ஓகே. பட் தமிழ், இங்கிலீஷ் அசிஸ்டாக சேம் தான், அதுவும் அப்ஜெக்ட் தான். இந்த 3 தான் ஸ்கோரிங். தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ், அது ஒன்லி ஃபார் தகுதி தேர்வு தான். ஓகேவா? இது ஒரு நியூ அப்டேட்டு, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ் பொறுத்தவரை என்ன சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நம்ம பார்த்து படிக்கலாம். பெரும்பாலும் வந்து மெயின்ஸில் என்ன இருக்கோ அது இருக்குது, அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் மெமரிகள்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும். ஓகே. தமிழ் மட்டும்தான் உண்டு, இங்கிலீஷ் கிடையாது. ஜிஎஸ் வந்து 75 கொஸ்டின், மேத்ஸ் 25 கொஸ்டின். ஸோ 200 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டின் 1.5 மார்க்கு, மொத்தம் தானே 300 மார்க்ஸ். இந்த 200 கொஸ்டினில் 167க்கு மேலே போட்டால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஓகே. இது ஃபுல்லாக என்னது டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ். அடுத்து டெக்னிக்கல் சர்வீஸ் பொறுத்தவரை பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், 100 கொஸ்டின் இருக்கும். அதில் 40% எடுத்தால் கிளியர் ஆனது குவாலிஃபைங். மேக்ஸ் அண்ட் இந்த இருக்குல்ல ஜென்ரல் ஸ்டடீஸும் மேக்ஸும் 100 கொஸ்டின் இருக்கும். 100 கொஸ்டின் அப்படிங்கிறது 150 மார்க். ஓகே. சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு 150 கொஸ்டின் இருக்கும், இல்லை 200 கொஸ்டின் இருக்கும். 200 கொஸ்டின் 300 மார்க். சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறது 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 1.5 மார்க்கு, 300 மார்க். இங்கே 300 மார்க்கு, இங்கே ஒரு 150 மார்க்கு, 400 மார்க்கு. 400 மார்க் தான் கட் ஆஃப் வைப்பாங்க. இது டெக்னிக்கல் பேப்பர். சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறது அவங்களுடைய சப்ஜெக்ட். டெக்னிக்கலாக அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ், சிவில், மெக்கு, EEE, EC, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன். ஓகே. அதே மாதிரி தான் பாருங்கள், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி அண்டு போஸ்ட் கிராஜுவேட் லெவல். ஓகே. இது வந்து என்ன பண்ணால் நான் என்ட்ரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க, சேம் தான். அங்கே என்ன பார்த்தோமோ அதுதான். ஓகே. தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி தான். ஜிஎஸும் ஆப்டிடியூட்டும் 100 கொஸ்டின் இருக்கும், 100 மார்க்கு. சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறது 200 கொஸ்டின் இருக்கும், அது டிகிரி செல்லில் இருக்கும். ஓகே. எல்லாமே அப்ஜெக்ட் தான், டெக்னிக்கல் ஃபுல்லாக அப்ஜெக்ட் தான். ஓகே. அடுத்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அது கொடுத்துருக்காங்க. ஸோ லா பேப்பர் அண்ட் மேக்ஸ் பேப்பர் ரெண்டுமே அப்ஜெக்ட் தான். இது வந்து ப்ரிம்ஸ் முடித்தா மெயின்ஸ் வரும் பாருங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபார் ஸ்கோரிங். மற்றது லா 1, 2, 3, 4 4 பேப்பர் லா இருக்குது, 4மே டிஸ்கிரிப்டிவ் தான். ஓகே. அடுத்து பாருங்கள், ஸோ என்ட்ரி போஸ்ட்டு, நான் என்ட்ரி போஸ்ட்டு. ஓகே. இதெல்லாம் என்ட்ரி போஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. என்ன அப்படின்னா, நகராட்சி ஆணையர், முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிறத என்ட்ரி போஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அது உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி.
ஓகே, அப்போ இதெல்லாம் என்ட்ரி போஸ்ட் அப்படின்னா லேபர் எல்ஐமாங்க லேபர் இன்ஸ்பெக்டர், அது என்ட்ரி போஸ்ட்டு. அடுத்து செக்ரட்டரியேட்டில் வந்து ஃபினான்ஸ் லா அண்ட் ஃபினான்ஸ் இது ஃபுல்லானது என்ட்ரி போஸ்ட்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஏஎஸ்ஓமாங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓமாங்க, அது என்ட்ரி போஸ்ட்டு. கமர்ஷியல் டேக்ஸ் ஓகே டிசி டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் ஓகே டிசிடிமாங்க ஓகே, அது என்ட்ரி போஸ்ட்டு. அடுத்து பாருங்கள் ஜேஇஓ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அது என்ட்ரி போஸ்ட்டு. அதிலே வந்து டிஃப்ரெண்ட் டேபிள் இருக்குது. முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2 என்ட்ரி போஸ்ட்டு. ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் பிஓ, அது என்ட்ரி போஸ்ட்டு. ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஓகே லஞ்ச ஒழிப்புத்துறை, அது என்ட்ரி போஸ்ட்டு. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டில் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், அது என்ட்ரி போஸ்ட் தான். ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டில் கிரேட்டர் சென்னை போலீஸ் ஓகே, அது என்னது, அது என்ட்ரி போஸ்ட் தான். அடுத்து எஸ்ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில், அது என்ட்ரி போஸ்ட்டு. அக்கௌண்ட் இன் ட்ரெஸரிஸ் ஓகே, இந்த ட்ரெஸரிஸ்லேருந்து என்னன்னா ஃபுல்லானது நான் இன்டர்வியூ. ட்ரெஸரிஸு, சிவில் சப்ளை, கமர்ஷியல் டேக்ஸு, ஃபாரஸ்ட்டு, ஹைவே, ஹெச்ஆர்சி, அகைன் லேபர், லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே ஆல் அசிஸ்டண்ட், ஸ்கூல் எஜுகேஷன், எல்என்எஃப், சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு நியூ போஸ்டிங், எல்லாமே என்ன பண்ணால் நான் என்ட்ரி போஸ்ட் இது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுமாதிரி டெக்னிக்கலாக எது என்ட்ரி போஸ்ட்டு நான் என்ட்ரி போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த வந்து இந்த ஏயில் வந்து சிவில், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி, அகைன் வந்து பிடபிள்யூடி, ஹைவே, அகைன் வாட்டர் ரிசோர்ஸு, அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் என்னது ஃபுல்லாக என்னது நான் என்ட்ரியில் கொண்டு விட்டாங்க. இட்ஸ் ஓகே. ஸோ இதான் இன்றைய தினத்துக்கான ஒரு அப்டேட்டு. நான் இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பொறுமையாக எடுத்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகே. ஸோ எனிவே இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய மாற்றங்கள் டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்திருக்காங்க. சப்போர்ட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சிலபஸையும் தேர்வையும் ரொம்ப எளிமையாக்கி ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கனவு பணியான அரசு பணியை பெறலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஜூன் 9 குரூப் 4, ஜூலை 13 குரூப் 1, அகைன் செப்டம்பர் 28 குரூப் 2 அண்ட் குரூப் 2A ப்ரிலிமினரி 3 எக்ஸாம் இருக்குது. இது வந்து ஓப்பன் டு ஆல். இதுபோல் டெக்னிக்கலையும் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸாம்ஸ் ஓகே. பிஇ முடித்தவங்களுக்கு வந்து ஏடி இன் டவுன் பிளானிங் இருக்குது. அடுத்து பிஇ சிவில் முடித்தவங்களுக்கு வந்து ஏஇ எக்ஸாம் இன் நான் என்ட்ரி போஸ்ட்டில் ஒரு 600 வேகன்சி இருக்குது. அகைன் டிப்ளமோ அண்ட் ஐடி முடித்தவங்களுக்கு வந்து ஜேடிஓ எக்ஸாம் வந்து 730 வேகன்சி இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, பிஇ முடித்தவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவங்க வந்து டெக்னிக்கல் இதெல்லாம் நான் டெக்னிக்கல் இதெல்லாம் 2 in 1 ரெண்டுமே பண்ணலாம். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க, தன்னம்பிக்கை படிங்க, தைரியமாக படிங்க. ஸோ நீங்கள் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி பெற, விருது பெற, பெருமை பெற, மேதைகளாம் போற்றும்படி விளங்க வேண்டும். பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உங்களோடு வாழ வேண்டும். நீங்கள் அனைவரும் அரசு பணியை நிச்சயமாக பெறுவீர்கள். அதற்கு இறைவன் எல்லா வல்ல அருளையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு. தன்னம்பிக்கை படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.